ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Cups, okay. Hanged Man, Six of Pentacles, Devil, Two of Pentacles, King of Pentacles, High Priestess, okay. Seven of Swords, Three of Swords, Fool, Four of Swords, Queen of Pentacles, okay. So, bottom of the deck, Queen of Wands. King of Swords, Tower, Bolt, Justice, Knight of Cups, Ace of Pentacles, Two of Swords, Two of Wands, Two of Pentacles, Page of Pentacles, Ace of Cups, Magician, Empress. Very good, okay. Okay. ஓகே, தென் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கான்டாக்டில் இருக்குது, நீங்கள் ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து ஷோராக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி வீடியோ தான், அது ஷோராக இதில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஓகே, அது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, இப்போது வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி வந்து இந்த ஒரு கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க செல்ஃப் லவ் பண்ணணும்னு ஒரு முடிவை உங்கள் மைண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு உண்டு. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்மளோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் இதில் ஒரு சிலவங்க வந்து உங்கள் ட்ரீம் ஆகும். ட்ரீம் மீன்ஸ் இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிங்கிறது உங்கள் ட்ரீமாக இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனோ இன்னர் ஒர்க்ஸோ மெடிடேஷனோ, ஏன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஷோராக நமக்கு ஹை வைப்ரேஷனில் இருக்கணும். அது நீங்கள் மணியாக இருக்கட்டும், நல்ல ஜாபாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாகவே இருக்கட்டும், நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது நான் விழுந்து அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கனால வைப்ரேஷன் ஒருபோதும் லோவில் தான் இருக்குமே தவிர ஹையில் வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. ஓகே, அப்போ நம்ம வைப்ரேஷன் ஹையில் வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹையில் வராத வரைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் அட்ராக்ட் ஆகாது. அப்போ நம்ம வைப்ரேஷன் ஹையில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃப் லவ். ஓகே, ஹீல் ஆகணும், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்லேருந்து வெளியே வரணும், உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகணும், உங்கள் ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போது அப்படி நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் ஆகி உங்கள் ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் வைப்ரேஷன் ஹையில் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ளீஸ் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற விஷயம் அட்ராக்ட் ஆகும். ஓகே, அப்போ கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மேபி நீங்கள் ஹீல் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இன்னர் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், மெடிடேஷன், இதெல்லாம் நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு, நீங்கள் ஹீல் ஆகி உங்களில் போகுது. ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பிரேக்கப்பில் இருந்து இல்லைங்க, அதில் ஒரு பெயின் இருந்து அதுலேருந்து ஹீல் ஆகி உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஷோர் இந்த ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் என்றைக்கு இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ஷோராக ரெசனேட் ஆகும். ஓகே, தென் ஓகே, ஸோ உங்களுக்கு ட்ரீமுங்கிறது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொல்லிவிட்டு அட்ராக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, தென் இவரோட வைப்ரேஷன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, தென் கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வருத்தம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு, நிறைய பெயின் அனுபவிச்சுட்டு உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனுங்கிறது, இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் அவங்களால ஒருபோது மனசிலாக்கி எடுக்க முடியல நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு டைம் ஸ்நேகத்தை காட்டுறது, மறு டைம் கோவப்படுறது, அதுக்கு அடுத்து மறுபடியும் ஸ்நேகத்தை காட்டுறது, மறு டைம் கோவப்படுறது. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குன்னே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுங்கிறது ஒரு ஃபெமினன் எனர்ஜியாகவும், ஃபெமினன் எனர்ஜி மீன்ஸ் இந்த பர்சனோட மதராக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபாக இருக்கலாம், மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா மதராக இருக்கலாம், இல்லைங்க சிஸ்டராக இருக்கலாம். தென் அந்த ஃபெமினன் எனர்ஜிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். என்ன சொல்கிறது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடி நம்ம சொல்லலாம். அது எப்படி பயங்கர பவர்ஃபுல்லான லேடி? படிப்பறிவில்லை, அது எப்படி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு படித்தவங்களை விடையும் படிக்காதவங்க வந்து நிறைய கற்றுப்பாங்க. காரணம் என்ன? லைஃப் லெசன். நிறைய பெயின் அனுபவிச்சு அவங்களுக்குள்ள அனுபவம் இருக்கும். ஓகே, இந்த விஷயத்தை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, அவங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த லேடிங்கிறது மேபி இந்த போஸ்டோட மதராக இருக்கலாம், அவங்க படிக்காமல் இருக்கலாம், பட் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடி. ஏன்னா லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண ஒரு லேடியாக இருக்கலாம், பயங்கர பவர்ஃபுல். ஓகே, ஸோ இந்த ஒரு லேடியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு போஸ்ட் 2 நாள் ரிலேஷன்ஷிப்பில் சிரிக்கிறதும், 4வது நாள் ரூடாக மாறுறதும், ஒரு டைம் ரிலேஷன்ஷிப் வேணும்னு முடிவு எடுக்கிறதும், மறுவாட்டி வேணும்னு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனே அப்படின்னா இந்த ஒரு லேடியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிப்பீங்க. இந்த ஒரு பர்சன் மாறுறதும் அடுத்து போகிறதும், இதனால நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் டவுன் ஆகிருக்கலாம். தென் எத்தனையோ எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. இந்த பர்சன் பயங்கரமாக சீட்டிங்கும் பண்ணிட்டு உண்டு, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷனோட விளையாடிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆகும், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். சொசைட்டி ஆல்ரெடி சொசைட்டி ஒரு சில ரூல்ஸை வந்து ஒரு ரூல்ஸோடைய சொசைட்டி இருக்குல்ல, ஸோ அந்த ரூல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் ஆகும். ஓகே, அப்போது மேபி மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைங்க கோஸ்ட் ரிலீஜன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் உங்கள் 2 பேருக்கும். பட் என்னதோ தெரில, இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில், இல்லைங்க நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவரோட மைண்டில் எப்போவுமே ஒரு தாட் இருந்துகிட்டே உண்டு. என்னதான் நான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சாலும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும், சம்டைம் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் வரக்கூடிய தாட் என்ன அப்படின்னா, இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒருபோதும் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் செய்கிறாது,
ஏன்னா இவர் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். ஓகே, ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். இவரோட மைண்டில் அப்பப்போ ஒரு தாட் உண்டு. இந்த ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கலாம் மேபி. இந்த ஒரு ஏன்னா நீங்கள் மேபி இல்லைங்க நீங்கள் 24/7 எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஒரு தாட்டு வந்திருக்கலாம். என்ன தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நின்னாலும் சரி போனாலும் சரி ஒருபோதும் இந்த ஒரு ஃப்யூச்சர் கிடையாது. அப்போ நம்ம என்னத்துக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் அந்த பர்சன் ஒழிச்சு ஓடிட்டுன்னு நம்ம சொல்லலாம், இல்லைங்க உங்களை சீட்டிங் பண்ணிட்டு ஓடிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரோட மைண்டில் எப்போவுமே இந்த ஒரு தாட் எடுத்துகிட்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு மேபி இந்த ஒரு கனெக்ஷனை பற்றி மனசிலாகலையாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் சம்டைம். இந்த ஒரு பர்சன் ஆத்மார்த்தமாக அவங்கள லவ் பண்ணுறாங்க. ஓகே, ஆத்மார்த்தமான ஒரு லவ்னு சொல்லலாம், ஒரு சோல் கனெக்ஷன் நம்ம சொல்லலாம், அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லலாம், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ்னு சொல்லலாம். ஓகே, பட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன்னால, ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனால, ட்ரெடிஷ்னல் பர்சனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரெடி இல்லை. இது என்ன கனெக்ஷன் மேபி இந்த ஒரு பர்சன் மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க மதர் இஷ்யூவாக இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்டில் வரக்கூடிய தாட் என்னென்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். இது ஒரு பர்சன் ஆக்சுவலி இது சொசைட்டி என்ன சொல்லும், இல்லைங்க ஃபேமிலி என்ன சொல்லும், இந்த கனெக்ஷன் நான் என்ன சொல்லுவேன். பட் இவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு லவ் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் லவ் உண்டு. அதனால தான் இந்த ஒரு பர்சன் சம்டைம் போகிறதுக்கான ரீசனே அதுதான். ஓகே, பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்கலாம். மேபி செப்பரேஷன் ஆகி 2 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 3 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 3 இயர்ஸ் இருக்கலாம், இல்லைங்க 2 இயர்ஸ் இருக்கலாம். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது உங்களுக்கு இந்த செப்பரேஷனில் மனசில் இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சனோட இன்னொரு முகத்தை நீங்கள் வந்து செப்பரேஷனில் பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சனும் ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், லவ்வபிளான ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களோட ட்ரீமாக இருக்கலாம் இந்த ஒரு பர்சனுங்கிறது. பட் இந்த ஒரு பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர், இல்லைங்க ஒரிஜினல் ஃபேஸ், இல்லைங்க ஒரு ரூடான ஃபேஸ், இப்படியும் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இருக்குமான்னு இந்த செப்பரேஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஏன்னா கரண்டி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ரூடாக இருக்கிறாங்க, பயங்கர ரூடாக நிற்கிறாங்க. லவ்வெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு உண்டு, உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு. லவ் ஆகுது, ஃபீலிங்ஸ் ஆகுது, எமோஷன் ஆகுது. நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு என்ன, நீயா நான் பார்த்துக்கலாம். இந்த ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு பெயினாக இருக்கட்டும், அது என்ன ஒருபோதும் பாதிக்காதன்னு ஒரு ஃபேஸோட, ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட, ஒரு ஆட்டிடியூடோட உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். அது ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். ஓகே, எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களையும் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு உண்டு, இவரும் ஸ்டக் ஆகிட்டு, ரிலேஷன்ஷிப்பும் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி ஸ்டக் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நான் சொல்லிட்டேன், இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் தான் நினைக்கிறது கரெக்டு. ஓகே, நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான் கரெக்டு. அப்போ இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வைக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எப்போவுமே நான் எடுக்கிற முடிவு கரெக்டு தான். மேபி நான் சீட்டிங்கே நான் பண்ணால் அது கரெக்ட். ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் ஒரு விஷயம் பண்ணுவேன். அது வந்து என்னை பொறுத்த மட்டும் கரெக்ட். என்ன தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன், ஒரு சோல் கனெக்ஷன் எனக்கு இவங்க கூட ஒரு ஃபீல் ஆனாலும், என்னோடய சொசைட்டி ஃபேமிலி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரூல்ஸுங்கிறது இதுதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதனால் இவரை பொறுத்த மட்டும் மேபி மதர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே அதுதான் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு வளர்ந்த ஒரு கேரக்டராக இருக்கலாம். அதனால இந்த ஒரு பர்சன் நான் சீட்டிங் பண்ணாலும், நான் தப்பே பண்ணாலும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட மனசுக்கு எட்டிப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நான் கரெக்ட், நான் பண்ணுறது கரெக்ட். ஓகே, நான் இந்த ஒரு பர்சனை சீட்டிங் பண்ணது கரெக்ட். ஏன்னா இந்த ஒரு பர்சனாக என்னோடய ஃபேமிலியாக, இல்லைங்க என்னோடய ட்ரெடிஷ்னல் ரூல்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கு என்னோடய ட்ரெடிஷ்னல் ரூல்ஸு, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸாக தோணிட்டு உண்டு. ஸோ அதனால் எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மூமெண்ட் இல்லாமல் டோட்டலி ஸ்டக் ஆகி வச்சுட்டு உண்டு. ஓகே, அப்போ நீங்கள் பார்த்துட்டு உண்டு. சரி, ஓகே, இனி எத்தனையோ நாட்கள் ஸ்டக் ஆகி வச்சுட்டு இனி நம்ம என்ன ஸ்டக் ஆகி கடைசி வரைக்கும் மண்டே போடுற வரைக்கும் நம்ம ஸ்டக் ஆகி நிற்க வேண்டியதான்.
இப்படி நின்றுட்டு இன்னும் ஒரு காரியமும் இல்லை. இனி மேபி உங்களுக்கு செல்ஃப் லவ் பண்ணதுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கலாம். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், இல்லைங்க ஒரு க்ரோ வேணும் அப்படின்னா நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போது கிடைக்குன்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துட்டு. ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் அவனாச்சு, அவன் தேர்ட் பார்ட்டியாச்சு, அவன் எத்தனை நாளைக்கு ஸ்டக்காகி இருக்க முடியுமோ ஸ்டக் ஆகட்டு, தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக இருக்கட்டும், என்னெல்லாம் அவனுக்கு தோணுதோ எல்லாம் பண்ணட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணட்டும். நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், நம்மளில் ஃபோக்கஸ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு தாட்டு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனுங்கிறது ரூடாக இருக்கிறாங்க. பட் எனக்கு தோணல ஆக்சுவலி இவங்க உங்ககிட்ட கரண்ட்லி ரூடாக இருக்கிறாங்க. பட் ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆக எப்படி இவங்க மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு ஒன்று கண்டுபிடிக்க முடியாதா இருக்கலாம், ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ரொம்ப சாதுவான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட ஃபேஸை பார்த்துட்டு இவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா, நஷ்டத்தில் இருக்காங்களா, வழியில் இருக்காங்களா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவர் எமோஷ்னலி பேலன்ஸ்ட் ஆகும். இவரோட ஃபேஸை பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, பட் ஓப்பனாக சொல்லப்போனால் அதெல்லாம் சப்ரெஸ்ஸாக பண்ணி வைக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, லவ் உண்டு. ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் இவரோட அந்த ஆத்மார்த்தமான லவ்வை விட இவருக்கு அந்த ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் தான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கரண்ட்லி இவர் இந்த மாதிரி உங்ககிட்ட ரூடாக இருக்கிறதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இவங்க நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். இவர் என்ன சொல்கிறாரோ, இவரோட பிளான் என்னவோ அந்த ரீதிக்கு ரிலேஷன்ஷிப் போகணுங்கிறது இவரோட ட்ரீம். மேபி உங்களோட ட்ரீமுங்கிறது கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். இவரோட ட்ரீமுங்கிறது மேபி இவரை சொல்லலாம், நீ என்ன கமிட்மெண்ட் கேட்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப் இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணும். இவர் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்கல்ல. அப்போ ஆளோட மைண்டில் ஏன்னா என்ன தான் ஆளுக்கு தெரியும் நீங்கள்ங்கிறது ஒரு கேரிங்கான ஒரு பர்சன், லவ்வபிளான ஒரு பர்சன், நீங்கள் கொடுத்த லவ்ங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ். இந்த ஒரு பர்சனை பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியாதுன்னு இவருக்கு ஆக்சுவலாக அது நல்லாவே தெரியும். ஓகே, நல்லாவே தெரியும். அப்போ இவரோட தாட் என்ன, நம்ம ரூடாக நின்றுட்டோம், அவளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம ரூடாக நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கும்னு ஒரு தாட்டோடையாகும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் ரூடாக நிற்கிறாங்க. மற்றபடி இவர் ரூடாக நின்னாலுமே ஓப்பனாக சொல்லப்போனால் அன்கண்டிஷனல் ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் இவரால் மறக்க முடியாத ஒரு லவ்னு சொல்லலாம். எப்போவுமே இவரோட ஹார்ட்டில் 24/7 நீங்கள் உண்டு. பட் வெளியே ரூடாக நிற்கிறாங்க. ரூடாக நிற்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவரோட காரியம் இவர் நினைக்கிற ரீதிக்கு நடக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம்னா கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம் இவ்வளோ உங்களுக்கு மேபி உங்களுக்கு சோல் கைடாக இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம், எனக்கு இருக்கிற லவ் அவனுக்கும் இருக்கணும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ நினைக்கலாம் இவன் இவ்வளோ ஆத்மார்த்த லவ் வச்சுட்டு இவன் எதுக்கு இப்படி இவனால் எப்படி இருக்க முடியுது, சைலண்டாக இருக்க முடியுது, எப்படி ரூடாக நிற்க முடியுது, உங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க நினைக்கிற இதுக்கு காரியம் நடக்கணும், அதுதான். ஓகே, பட் டோட்டலாக சொல்ல போயாச்சுன்னா இப்போ இவங்க லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. தேர்ட் பார்ட்டிக்கு தான் தேர்ட் பார்ட்டி நான் சொல்லிட்டேன், தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு லேடி ஆகும். கரண்ட்லி இந்த லேடி கூட தான் நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம், லேடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம், லேடிக்கு தான் ஸ்னேகம் கேர் லவ்வெல்லாம் லேடிக்கு தான் கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம். என்ன இருந்தாலும் கரண்ட்லி இவரோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அந்த லேடிக்கிட்டே இவருக்கு கிட்டிகிட்டு இல்லை. அது மதராக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபாக இருக்கலாம். ஏன்னா அந்த லேடிங்கிறது பக்கா ப்ராக்டிக்கல். ஓகே, பக்கா ப்ராக்டிக்கல். இன்னொரு விஷயம்னா இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு லேடி இந்த ஒரு போஸ்டனை கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. ஓகே, இந்த ஒரு போஸ்டனை பார்த்து அந்த லேடிக்கு A to Z தெரியும். இந்த ஆசை வார்த்தை பேசியாச்சுன்னா, அன்பு மோனி தங்க மோனி, இந்த ஆசை வார்த்தை பேசியாச்சுன்னா இவன் நம்மளோட கண்ட்ரோலில் வருவான் அந்த லேடிக்கு தெரியும். அப்போ லேடி இந்த ஒரு போஸ்டனை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு, டாமினேட் பண்ணிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் டோட்லி ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆகி வச்சுட்டு இருந்தாங்க. ரிலேஷன்ஷிப்பில் உங்களே ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு அவங்களும் டோட்லி ஸ்டக் ஆகி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம உண்டுன்னு சொல்லலாம். இந்த ஒரு லேடிங்கிறது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம். மேபி இந்த ஒரு லேடிங்கிறது இந்த போஸ்ட்டோட கார்மிக்காக இருக்கலாம், அது மதராக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபாக இருக்கலாம், கார்மிக்காக இருக்கலாம். ஏன்னா கார்மிக்காக லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க ஒரு போஸ்ட்டை நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்ட் லைஃப் லெசனாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லேடி இந்த ஒரு போஸ்ட்டை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு டாமினேட் பண்ணுது நான் சொன்னேன்ல. அப்போ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ மனசில் ஆகிட்டு உண்டு.
ஓகே. ஏன்னா எந்த ஒரு சோலா இருக்கட்டும், எந்த ஒரு ஆத்மாவா இருக்கட்டும், எந்த ஒரு பர்சனா இருக்கட்டும், எல்லாருமே திங்க் பண்ற ஒரு விஷயம் ஃப்ரீடம் ஆகும். ஃப்ரீடம் தான் இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. அ அப்ப இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட்லி ஃப்ரீடம் இல்ல நம்ம சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் இல்லன்னு சொல்லலாம். இந்த ஒரு லேடி பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணுது, பயங்கரமா டாமினேட் பண்ணுது. அப்ப இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர அ இரிட்டேட் ஆகுது. ஒரு பக்கம் ஹார்ட்டும் பிரேக் ஆயிட்டு உண்டு. ஏன்னா கரண்ட்லி வந்து என்னதான் என்னதான் ரிலேஷன்ஷிப் சைலண்டா போனாலும் அந்த ஒரு பெயின் இவருக்கு உண்டு ஆக்சுவலி. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆயிട്ടുണ്ട്. இவரு இப்போ இவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எனக்கு ஃப்ரீடம் தேவை. ஓகே. அது பக்கா ப்ராக்டிக்கலா ஒரு லேடியா இருக்கலாம். இவர்கிட்ட இருந்து அந்த லேடிகிட்ட இருந்து இவருக்கு எந்த ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம இருக்கலாம். இந்த ஒரு லேடி ஆக்சுவலி பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணுது, பயங்கரமா டாமினேட் பண்ணுது. இவர் எதிர்பார்க்குற எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லும்போது இவருக்கு இப்போ உங்களோட வேல்யூ வர்த்து മനസ്സിലായിട്ടുണ്ട്. நீங்கங்கிறது இவரோட லைஃப்ல எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட். உங்கள மாதிரி யாரும் இந்த வேர்ல்ட்ல இல்ல. இல்லைங்க நீங்க குடுக்குற ஒரு ஸ்நேகத்த மாரி யாரும் இல்ல. நீங்க குடுத்த ஒரு ஃப்ரீடம் இவருக்கு வேற யாரும் குடுக்கலன்னு இவருக்கு ஃபீல் ஆயிട്ടുണ്ട്. ஓகே. மேபி இந்த லேடி தான் மேபி உங்களோட வேல்யூ வர்த்து മനസ്സിലാക്കി கொடுக்க வேண்டிய ஒரு லேடியா இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் இந்த லேடிய உங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு பர்சன் இந்த லேடிங்கிறது பயங்கர கண்ட்ரோல் பண்ற ஒரு லேடி மாரி, அது ஒரு டார்ச்சர் மாரி இவருக்கு ஒரு ஃபீல். நீங்கங்கிறது இவரோட லைஃப் ஒரு ஹாப்பினஸ் மாரியும், ஒரு ஃப்ரீடம் மாரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. இவருக்கு அது டவர் மூவ்மெண்ட் மனசிலாக்கி கொடுக்குது. லைஃப்ல அந்த லேடிங்கிறது இவருக்கு லைஃப்ல லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கரண்ட் சிச்சுவேஷனில். உங்களோட வேல்யூ வருது என்ன? இவரோட லைஃப்ல நீங்கிறது எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இவர் மனசிலாக்கிட்டு இருக்காரு கரண்ட் சிச்சுவேஷனில். ஓகே. பட் டோட்டலாக டவர் மூவ்மெண்ட்டாக போயிட்டுருக்குது. ஹீல் ஆகிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா கரண்ட்லி டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரும். இவங்க சேஞ்ச் ஆவாங்க. சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே. என்னதான் இவர் வந்து லைஃப்பில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. இவருக்கு தாட் உண்டு, மைண்டில் எண்ணம் உண்டு. உங்களுக்கு ஒரு உங்களை மீட் பண்ணணும், உங்களை காண்டாக்ட் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், கால் பண்ணணும், ஒரு ஆஃபர் உங்களுக்கு தரணும். இந்த ஒரு തോട്ട് ഇവർക്കുണ്ട്. ഒരു ബട്ട് ഫിയർ ആകും, പേടിയുണ്ട്. ലൈഫിൽ തുടക്കം വേണം, ഒരു റീസ്റ്റാർട്ട് വേണം. ഇവരുടെ மைண்ட் அந்த தாட் உண்டு. 24/7 உண்டு, ரீஸ்டார்ட் வேணும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் வரட்டும். ஏன்னா அவரை வந்துட்டாருன்னா இவரோட மைண்டில் இருக்கிற தாட் என்ன தெரியுமா, இவரை நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஓகே. அப்போ இவராக வந்துட்டார் அப்படின்னா அது நடக்காதுல்ல. அதே நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னா இவரை நினைக்கிற ரீதிக்கு காரியம் பயங்கர ஈகோஸ்டிக்கான பர்சனாக இருக்கலாம். அப்போ இவரை நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். அதனால் எனக்கும் கரண்ட்லி வந்து ஒரு தொடக்கம் வேணும்னு ஒரு எண்ணம் இவரோட மைண்டில் வந்தாலுமே நீங்கள் வரட்டும்னு இருக்காங்க. டோட்டலாக என் ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். 2 சிச்சுவேஷன் ஸ்டக். ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் அவங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும், என்ன பண்ணணும் ஒன்றும் இவருக்கு தெரியல. பட் அன்கண்டிஷனல் உங்களை ஒருபோதும் மறக்கவும் முடியல. 24/7 இந்த ஒரு போஸோட மைண்டில் உண்டு. 24/7 இந்த ஒரு போஸ் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். கண்டினியூஸாக இந்த ஒரு போஸோட நேம் பார்த்துட்டு இருக்கலாம். ட்ரீமில் கனெக்ட் ஆகலாம். விக்கல் வரலாம், தும்மல் வரலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா மூடு ஸ்விங் ஆகலாம் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணுறது இங்கே உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது நம்ம சொல்லலாம். 24/7 இந்த ஒரு பர்சன் எப்போ வருவீங்க திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே. தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. ஏன்னா அவங்க நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும்னாங்க நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற கமிட்மெண்ட் கிடைக்காது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு நீ வேணும், தேர்ட் பார்ட்டியும் வேணும், நீ ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி ஒரு பக்கம், 2 பேரையும் நான் சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு செல்ஃப் லவ்வில் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சைலண்டாக இருங்க, பேஷன்ஸாக இருங்க. ஓகே. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்குதோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஷியோராக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு கரண்ட்லி இவருக்கு ஒன்றும் அன்கண்டிஷன் லவ், ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் லவ் ஆகும். என்னதான் இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் ஆக்சுவலி இது ஒரு பர்சன் சாப்பிட்லாம், வேலைக்கு போகலாம், வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கலாம். என்னதான் இவர் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போனாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு பெயினோட வாழ்ந்துட்டுருக்காங்க. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த லேடிங்கிறது இந்த ஒரு பர்சனுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்து இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்து മനസ്സിലായിട്ട് உண்டு. இன்னும் இவருக்கு മനസ്സിലായിട്ട് உண்டு நீங்கங்கிறது எவ்வளோ பெரிய கிஃப்டாக அவரோட லைஃப்பில் இருந்துச்சு. மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. ஆன்லைன் வழி நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். நம்ம கையில் இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். தெய்வம் என்ன முடிவெடுக்குதோ
அதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். எனக்கு இவருக்கு தெரியும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணிட்டு உண்டு. நான் ஒருபோதும் இந்த ஒரு பர்சனுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு என் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு இவருக்கு தெரியும். டோட்லி எல்லாம் தெய்வம் பார்த்து எனக்கு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன், எனக்கு ஒரு வழி எடுக்க முடியாத சுச்சுவேஷன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எல்லாம் தெய்வம் பார்த்துக்கொண்டு சரண்டர் பண்ணி எல்லாம் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. அதனால தான் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இந்த ஒரு பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் வந்து கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் சேசிங் பண்ணல, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு உண்டு பிடி கொடுக்கலாம் அப்படின்னா ஷோராக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட்ங்கிறது பாசிபிள் ஆகும். ஏன்னா மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், மேபி நீங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள பர்சனாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இவரை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். பட் இவரை எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இவருக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இவருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். இவருக்கு இந்த நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால இவருக்கு வந்து தாட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். மெடிடேஷன் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வீக்லேயும் 1 டேலேயும் 1 ஹவர்லேயும் 1 மந்த்லேயும் இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பாசிபிள் ஆகும். ஓகே, ஏன்னா வந்து என்னதான் நீங்கள் வரட்டும்னு இருந்தாலுமே அது என்ன சொல்கிறது, எத்தனை நாள் இருக்க முடியும்? உண்மையான காதலை வச்சுட்டு இவருக்கு உங்கள் மேலே காதல் இல்லைன்னா இவர் லைஃப் லாங் இருந்துருவார், அது ஷோர். பட் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ் ஆத்மார்த்தமான ஒரு லவ், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். கரண்ட்லி இவர் உங்களுக்கு ஒரு பெயின் கொடுத்துட்ருக்காருன்னு அந்த ஒரு பெயின் இவருக்கும் உண்டு. அப்போ உண்மையான காதலை வச்சுட்டு நிறைய நாள் நிற்க முடியாது. ஓகே, அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பேஷன்ஸில் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் பவரில் நீங்கள் நிற்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லவ்வில் நிற்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டனான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 11 இம்பார்ட்டன் ஆகும். 11 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதேமாதிரி லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட். உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயும் மிடில்லையும் எண்டிங்லேயும் இந்த லெட்டர் இருந்துச்சுன்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டனான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 11 important, 21 important, 16 important, 12 important, 15 important. Okay, then important month பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், நவம்பர் டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கு 22 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 32 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 41 ஏஜ் இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு 27 ஏஜ் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது உங்களோட இணைச்சு நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.